தேமுதிகவை பற்றி ஏளனமா பேசுறது, தரக்குறைவா பேசுறது, அது எந்த கொம்பனா இருந்தாலும் சரி, எங்க நாங்க பேச தேவையில்லை. எங்க தொண்டர்கள் போதும் உங்களுக்கு பதிலடி கொடுத்து உங்களை தவிடுபொடி ஆக்குவார்கள் என்று கேப்டன் இந்த கட்சியை ராணுவ கட்டுப்பாடுக்கு இணையா வளர்த்திருக்கார். நியாயமான கட்சி, உண்மையான கட்சி, நாட்டுக்கும் தேசத்திற்கும் உண்மையாக உழைத்து கொண்டிருக்கிற கட்சி நம்ம கட்சி. அதனால இந்த கட்சியை பார்த்து யாராவது தப்பா பேசுனீங்கன்னா நான் சொல்றேன், கடவுள் என்று ஒருத்தர் இருக்கிறார். நிச்சயமாக எங்க தொண்டர்கள் வழியில் உங்களுக்கு பதிலடி கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? 1971 இந்திய சட்டமன்ற நம்மளுடைய ஜார்ஜ் புனித கோட்டையில சட்டமன்றம் ஆரம்பிக்கப்பட்ட நாள். ஐநா சபையில தலையகம் அமைக்கப்பட்ட நாள். இன்னைக்கு எத்தனையோ வரலாறுகள் இந்த நாள்ல இருக்கிறது. சேலத்தில் நடந்த மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.1 அது அங்க நடந்தது. அதே நாள்ல இன்னைக்கு மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 இன்னைக்கு கடலூர் பாசார் கிராமத்தில் நடக்குது. இந்த மாநாடு அத்தனை மக்களின் உரிமைகளை மீட்டெடுத்து தமிழ்நாட்டில் தன்னிகர் இல்லாத ஒரு கட்சியாக நிச்சயமாக நிலைத்து நிற்கும் என்பதை இந்த நல்ல நாள்ல நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தேர்தல் வந்தால் எவ்வளவு சீட்டு, எவ்வளவு பேரங்கிறீங்களே, என்ன பேரம்? நான் ஒரு விஷயம் சொல்றேன், நான் பேசுவேன். யார்கிட்ட பேசுவேன்? எங்க மாவட்ட செயலாளர்கிட்ட பேசுவேன், எங்க நிர்வாகிகள் கிட்ட பேசுவேன், கடைகோடியில் இருக்கும் எங்கள் தொண்டர்கள் கிட்ட பேசுவேன். நம்ம யாரோட கூட்டணி வைக்கணும்னு உங்க கிட்ட பேசுவேன். நீங்க யார் விரல் காட்டுறீங்களோ அவங்களோட தான் கூட்டணி என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். யாரோடைய பேசுறோன்றீங்களே, புரிஞ்சுக்கங்க. முதல்ல தேமுதிக பேசுதுன்னா இங்க மேடையில் இருக்காங்களே எங்க மாவட்ட கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள், கூட்டணியை பத்தி அவங்க கிட்ட தான் நான் பேசுவேன். வேற யாருகிட்டயும் அவங்க ஒப்புதல் இல்லாம இன்னைக்கு இல்ல என்னைக்குமே உங்க அண்ணி, உங்கள் அம்மாவா இருந்து நான் சொல்றேன், பேச மாட்டேன்.